ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் நெஸ்ட் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். காம்பன்சேஷன் கிடைக்குமா கிடைக்காதான்றது தான். அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிற 4 பாயிண்ட்ஸில் உங்களுடைய காம்பன்சேஷன் பற்றின தகவல் கண்டிப்பாக இருக்கும். அப்பார்ட்மெண்ட் இல்லை வீடு வாங்குறது வாழ்க்கையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம். குடும்பத்துக்காக, எதிர்காலத்துக்காக வருஷக்கணக்கான சேவிங் மணி, பல வருஷம் ஹோம் லோன், அதை நம்பி நம்ம எடுக்கிற மிகப்பெரிய ஃபைனான்ஷியல் டிசிஷன் தான். ஆனால் அந்த அப்பார்ட்மெண்ட் டிலே ஆனால் பில்டருக்கு அது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் டிலே மட்டும்தான். ஆனால் ஒரு பையருக்கு அது ஒரு ஃபைனான்ஷியல், மென்டல், ஃபேமிலி ஸ்ட்ரெஸ். ஒரு பக்கம் ஹோம் லோன் இஎம்ஐ, இன்னொரு பக்கம் ஹவுஸ் ரெண்ட், அதோட ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ், ஸ்கூல் ஃபீஸ், ஃப்யூச்சர் பிளானிங்னு இப்படி எல்லா முக்கியமான விஷயங்களை பாதிக்க ஆரம்பிக்குது. காம்பன்சேஷன் கிடைக்குமா கிடைக்காதா? பல பையர்ஸ்க்கு இந்த டவுட் கண்டிப்பாக இருக்குது. ப்ராஜெக்ட் டிலே ஆகிட்டாலே காம்பன்சேஷன் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குமா? ஹோம் லோன் எடுத்திருந்தால் காம்பன்சேஷன் கிடைக்காதா? காம்பன்சேஷன் மந்த்லி வருமா, இல்லை பொசஷன் டேட் அப்போ தான் கொடுப்பாங்களா? ரெரா டேட் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டா காம்பன்சேஷன் என்ன ஆகும்? இந்த பற்றின தகவலை தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். காம்பன்சேஷன்னா என்ன? பில்டர் சேல் அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்க கமிட்டட் ஹேண்ட் ஓவர் டேட்குள்ளே அப்பார்ட்மெண்ட்டை ஹேண்ட் ஓவர் செய்ய முடியலனா அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்க கிளாஸின் அடிப்படையில் பையருக்கு கொடுக்குறது தான் காம்பன்சேஷன். இந்த காம்பன்சேஷன் ரெண்ட் மாதிரி கொடுக்கலாம், ஃபிக்ஸட் அமௌண்ட்டாகவும் கொடுக்கலாம், ஸ்கொயர் ஃபீட் பேஸ்ட்லேயும் கொடுக்கலாம், இல்லை வேறு ஒரு ஃபார்முலாவும் அவங்க யூஸ் பண்ணலாம். இது ஒவ்வொரு பில்டருக்கும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் சேஞ்ச் ஆகும். அதனால் முதல்ல உங்கள் சேல் அக்ரிமெண்ட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்குன்றதை முழுசாக நீங்கள் படிக்கணும். டிலே ஆனாலே காம்பன்சேஷன் கிடைக்குமா? அது முழுக்க முழுக்க சேல் அக்ரிமெண்ட்டை பொறுத்து தான். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த 4 விஷயத்தை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஹேண்ட் ஓவர் டேட், கிரேஸ் பீரியட், டிலே காம்பன்சேஷன் கிளாஸ், ஃபோர்ஸ் மெஜார் கிளாஸ். இந்த கிளாஸை புரிஞ்சிக்காமல் காம்பன்சேஷனை பற்றின முடிவுக்கு நீங்கள் வரவும் முடியாது, யாராலையும் சொல்லவும் முடியாது. கிரேஸ் பீரியட், ஒரு எக்ஸாம்பிளுக்கு டிசம்பர் 2026ன்னு உங்கள் அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் ஆகிருக்கு. ஆனால் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா கிரேஸ் பீரியடுன்னு 6 மாதம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போது ஜூன் 2027 வரைக்கும் அக்ரிமெண்ட் படி பில்டருக்கு டைம் இருக்குது. அதனால் ஹேண்ட் ஓவர் டேட் மட்டும் பார்த்து முடிவெடுக்க முடியாது. அக்ரிமெண்ட்டை முழுசாக படிக்கணும். முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் மெஜார் கிளாஸ். ஃப்ளட்டு, சைக்ளோன், கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன், கோர்ட் ஆர்டர், வாரு, பேண்டமிக், இந்த மாதிரி பில்டரோட கண்ட்ரோலை தாண்டி இருக்கிற ரீசன்ஸால் டிலே ஆனால் டைம்லைன் எக்ஸ்டெண்ட் ஆகுமா, காம்பன்சேஷன் பாதிக்கப்படுமான்றது இந்த கிளாஸ் தான் பாயிண்ட் அவுட் பண்ணும். இதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சிக்கணும். பில்டர் ஃபோர்ஸ் மேஜார் கிளாஸ், கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்னு, ப்ராடக்ட் வரல, கவர்மெண்ட் அத்தாரிட்டி சைன் போடலைன்னு ஈஸியாக ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணி காம்பன்சேஷனை தட்டி கழிக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. காம்பன்சேஷன் பற்றி பேச போகிறீங்கன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் உங்கள் யூனிட்காக நீங்கள் மட்டும் போகிறது ரொம்பவே நல்லது. டிலேக்காக நீங்கள் குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் கூட போகலாம். ஆனால் காம்பன்சேஷனுக்காக போகிறீங்கன்னா பில்டர்ஸ் முக்கியமாக பேசுகிற ஒரு 4 பேருக்கு மட்டும் காம்பன்சேஷன் கொடுத்துட்டு மற்றவங்கள தட்டி கழிக்க பார்ப்பாங்க. நீங்கள் உங்கள் அக்ரிமெண்ட் கிளாஸ் பற்றி தெளிவாக இருந்து பேமெண்ட்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா காம்பன்சேஷன் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது உங்களுக்கான ரைட்ஸ். ரெரா கம்ப்ளீஷன் டேட் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டா என்ன ஆகும்? ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ரெரா கம்ப்ளீஷன் டேட் எக்ஸ்டென்ஷன் கிடச்சிருக்கலாம். ஆனால் அதுக்காக உங்கள் காம்பன்சேஷன் ஒரு பில்டர் நிராகரிக்க முடியாது. இந்த எக்ஸ்டென்ஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்க? அந்த எக்ஸ்டென்ஷன் என்ன கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க? சேல் அக்ரிமெண்ட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க? இது எல்லா விஷயங்களையும் நம்ம ஒன்றா சேர்த்து பார்த்தா தான் நமக்கு காம்பன்சேஷன் கிடைக்குமா கிடைக்காதான்றது தெளிவு வரும். ஸோ நீங்கள் புக்கிங் செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கேட்க வேண்டிய சில கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, டிலே காம்பன்சேஷன் எப்படி கால்குலேட் செய்வாங்க? மந்த் ஆன் மந்த் கொடுப்பாங்களா, இல்லை பொசஷன் நேரத்தில் தான் கொடுப்பாங்களா? கிரேஸ் பீரியட் அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க? ஃபோர்ஸ் மேஜார் கிளாஸ்னால் என்ன? அதனால் எங்கள் காம்பன்சேஷன் தள்ளி போட வாய்ப்பு இருக்கா, இல்லை கொடுக்காம போவீங்களா? ரெரா எக்ஸ்டென்ஷன் வந்தால் என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவீங்க? இதெல்லாம் நீங்கள் ஓரல் கான்வர்சேஷன் இல்லாமல் ரிட்டனாக வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். பையர்ஸ் ஏன் காம்பன்சேஷன் எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒரு பையர் எந்த தப்புமே செய்யலை, ஆனால் ஒவ்வொரு மாதமும் ஹோம் லோன் இஎம்ஐ, ஹவுஸ் ரெண்ட்டு, ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ்னு இது எல்லாத்தையும் சேர்த்து மேனேஜ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. அதனால் பல பையர்ஸோட ரெக்வெஸ்ட் என்னவாக இருக்குன்னா, டிலே இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த டிலே பீரியடுக்கு அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி ரெண்ட்டோ இல்லை காம்பன்சேஷனோ அந்தந்த மாதமே கொடுத்துட்டிங்கன்னா ஒரு பையர் அந்த மாதம் நிம்மதியாக மேனேஜ் பண்ண முடியும். அது பல அப்பார்ட்மெண்ட் பையர்ஸோட ஒரு கருத்து. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டிலே சில நேரங்களில் தவிர்க்க முடியாத காரணங்களால் கண்டிப்பாக வரலாம். அதை பையர்ஸும் புரிஞ்சுப்பாங்க. ஆனால் கம்யூனிகேஷன் தெளிவாக இருக்கணும், அக்ரிமெண்ட் தெளிவாக இருக்கணும்.
டிலே காம்பன்சேஷன் கிளாஸை புக்கிங் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் புரிஞ்சிக்கணும், ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கும்போது வாழ்க்கையோட மிகப்பெரிய ஃபைனான்ஷியல் டெசிஷனில் ஒன்று. அக்ரிமெண்ட்டில் இருக்க ஒவ்வொரு கிளாஸுமே உங்களோட ஃப்யூச்சர் கிளைம்ஸை கண்டிப்பாக பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சேல் அக்ரிமெண்ட்டை முழுசாக படிங்க, ஒவ்வொரு கிளாஸையும் புரிஞ்சிக்கோங்க. தேவையான ஒரு ப்ராப்பர்ட்டி லாயர்கிட்ட வெரிஃபை பண்ணுங்கள். ஓரல் கான்வர்சேஷனை மட்டும் நம்பாமல் முடிஞ்ச வரைக்கும் ரிட்டன் கம்யூனிகேஷனாக வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் சைன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்கள் டிலே காம்பன்சேஷன் எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒரு கமெண்ட் இன்னொரு அப்பார்ட்மெண்ட் பையருக்கு சரியான முடிவு எடுக்க உதவியாக இருக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.